கேளுங்க, எத்தனை வாட்டி வரீங்க இதே வேலையை அடையிறீங்க. ஊனர் வரட்ட எங்களை பிடிச்சி சத்தம் போடுவாரு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? இதே குழப்பம் அடையலாமா? எத்தனை நாள்? ஒன்று 2 நாளைக்கு வந்து அதே வேலையா இருக்கு உங்களுக்கு. கையால் ஆண்டவர் இப்படி அடைய என்ன இப்படி சொல்லுவீங்க? ஆமாய்யா இருக்கு உள்ள லைனுக்கா ஒரு 2 புரோட்டா மட்டும் வாங்கி கொடுங்க. இதே வேலையா வந்து ஒன்றும் சொன்னா கேட்க மாட்டியா? ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. நாள் கொடுத்தா இதே வேலை இதை அலையிறாரு. 2 புரோட்டா மட்டும் கைகள் நல்லா தானே இருக்குது. வேலைக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், எந்த கேட்குறாங்க. கைகள் நல்லா தானே இருக்குது. வீடு எங்கே போகுது? வீடு எங்கே? அம்மா அப்பா இல்லையா? இருக்காங்க. அப்புறம் என்ன நான் வேலை பார்ப்பேன். வேலை எதுவும் கிடைக்கல. தேவை நான் பார்க்க எனக்கு கெட்டுன்னு போது என்ன பண்ணுறேன், எனக்கு வேலைக்கு புரோட்டா வர புஷ்பா வைக்கிறேன், சாப்பிட்றியா? ஆகலாம். புஷ்பா இந்த சாப்பிட்றியா? வேலை இருக்குண்ணா, வா என் கூட வரியா? நான் பட்டம் தான் பார்க்குறேன், என் கூட வா. வேலை வேலை பார்த்துட்டா வாழ்க்கையில் கொஞ்சமா இல்லை வேணாண்ணே. இல்லை இப்போ வேணான்றா. இப்போ வந்து இப்போ சாப்பாடுக்கு என்கிட்ட கேட்குற, நான் வாங்கி கொடுக்குறேன், ரைட்டு ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? நைட்டுக்கு நாளைக்கு காலைல வந்து இப்படி உங்களுக்கு கேட்டுக்கிட்டியா? இது ஒரு புக்கா வாங்கி தரேன் இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்கிட்ட கேட்குறேன், நான் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்படி உங்களுக்கு வந்துட்டா கேட்டுக்கிட்டியா? நான் உழைச்சி வேலை பார்த்தா உங்கள் காசு இருக்கு. இப்படியே வந்துட்டா போய் இது கேட்டுக்கிட்டியா? ஒரு வேலை இது நான் சாப்பாடு உனக்கு இது வேலை என்ன சொல்கிறேன், என் கூட வா, பட்டையில் இது சேர்த்து விட்றேன். சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு கூட வா, சொல்கிறத எங்களோட சாப்பிட்டு கூட வா, பட்டையில் வேலைக்கு சேர்த்து விட்றேன். புரியுதா? வேலை பாரு, உனக்கு இது தங்க கொண்டு நம்ம உடம்பு முடியும்னா அங்கேயே பட்டையில் இது கையும் உனக்கு எல்லாமே வச்சு நான் பார்த்துக்கிறேன். என் கூட வா. கை காலம் எல்லாருக்கும் வேலையும் தெரியாதுங்க. எந்த வேலையும் தெரியாதுன்னா எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தால் எந்த வேலையும் தெரியவே செய்யாது. ஏதாவது ஒரு வேலையில் போய் நம்ம வந்து இறங்கி நின்று அந்த வேலையை பழகணும். தெரியாமல் சொல்லி நின்று இருந்தால் இது தெரியாமல் நான் நின்று தான் இருக்கணும். போய் உள்ளே போய் இறங்கி பார்த்தா தான் தெரியாண்டா அப்போ தெரியும். என்ன வேலைங்க? இரும்பு வேலை தான், சரியா? இரும்பு வேலை தான், நல்ல வேலை. இது சம்பளம்லாம் இது நிறையா கிடைக்கும், புரியுதா? அது ஓட்டு பாரு. வேறு ஏதாவது வேலை வேணாண்ணே. வேலையெல்லாம் பார்க்கணும். நம்பிக்கைன்னா என் கூட கிளம்பி வா. நான் வாழ்க்கையில் முன்னேற ஐடியா இருந்தால் என் கூட கிளம்பி வா. நான் வேலைக்கு சுற்றி விட்றேன். உனக்கு எல்லா அவசியம் நான் பண்ணித்தரேன். தங்குற இடம், சாப்பாடு, கை நேரம் சம்பளம். நீ வாழ்க்கையில் சீக்கிரம் வந்து முன்னேறலாம். அடுத்தவன்கிட்ட போய் 10 ரூபா காசு கொடுங்கிறது நான் வாழ்க்கை கிடையாது, புரியுதா? அடுத்தவனுக்கு நீ 10 ரூபா கொடுத்து பார்க்கணும். உன்கிட்ட வந்து அடுத்த 10 ரூபா கொடுன்னு கேட்கணும். அந்தளவுக்கு நீ வந்து வரணும். அதான் வந்து நல்லா பார்த்துக்கணும். 1 ரூபா சொல்லிட்டேன். வர்றா இருந்தால் இப்போ என் கூட வா. பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? வெளியெல்லாம் இந்த மாதிரி எங்கேயும் போனதில்லை, வந்ததில்லை. சாப்பிட்டு இப்படி இப்போ வீட்டுக்கு போகணும். சரி. ரொம்ப நன்றிண்ணே. சரிப்பா, போயிட்டு வாங்க. உன் பேர் என்ன? என் பேரா குமார். என்னண்ணே? முத்துக்குமார். என் பேர் முத்துக்குமாரா? எதுக்காக எனக்காக இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனுஷனுக்கு பசின்னு வந்து பசி ஒரு நானும் வந்து பசியில் வந்து கஷ்டப்பட்டேன். சாப்பாடு இல்லாமல்
அதெல்லாம் ஏதோ பட்ட சம்பவம். என் பஸ்ஸை கட்டத்தான் வேறு யாரும் படக்கூடாதுன்னு தான் இப்போ இது பசங்க வந்து வாங்கி ஒரு காரணம் இல்லை அது இப்போ நானும் தான் சாப்பாடு கஷ்டப்படுறேன் நான் சம்பாரிச்சிட்டுனா நான்லாம் வாங்கி தர மாட்டேன். அது வந்து ஓரப்போ கேட்டு சாப்பிட்டு பசங்க கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன். அது வந்து என்னுடைய இது. அதான் நான் அது உன்னுடைய இதில் நான் வந்து நாளை புண்ணா இப்போ பசங்க இது கஷ்டப்படுறதுன்னா நாளை புண்ணா இதே பார்த்தா இப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்னும் உனக்கு இது வாங்கி கொடுக்கணும். இதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நான் கேட்டு கொடுப்பேன் நான் இது சாப்பாடு எனக்கு கொடுக்கணும். அப்போ நீ கண்டிப்பாக மனசு இறக்கப்பட்டு நீ அப்போ யோசிப்பேன் நான் நம்மளை பயப்படி தான் வந்து சாப்பாடு கொடுத்தா அவங்க கேட்டோமே இந்த நிலைமையில தான் அவன் நிற்கிறியா அப்படின்னு நீ வந்து நான் வாங்கி கொடுத்தோம் வாங்கி ஸோ அந்த மனசு தானாக வரும்ன்றீங்க. தானாக வரும். எனக்கு ஒன்று இந்த மனசு தானாக வந்து வர சொல்லுது. என்னுடைய இதில் தான் நான் தானாக வந்தது தான் அது அது அனுபவம். அனுபவம். அதே மாதிரி உனக்கும் வரும். ஸோ இந்த மனசை என்றைக்குமே விட்டுறாதீங்க சரிங்களா. இந்த மனசு இருக்கிற வரை கண்டிப்பாக நான் அப்பா சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி சால்வ் பண்ணுறதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் குஸ்கா. அண்ட் எனக்கும் பசிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்றக்காக குஸ்கா சாப்பிடுவேன். இது ஓகே. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதாவது என்னென்னா யாராவது பசின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களா. இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த எரு மாட்டுக்கு 2 புரோட்டா பத்தா அவங்களுக்கு ஒரு குஸ்கா வாங்கி கொடுப்புன்ற மாதிரி குஸ்கா வேறு வாங்கி கொடுத்தீங்க. இதே மாதிரி இந்த வெறும் மனப்பான்மையை என்றைக்குமே விட்டுறாங்க சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியூமனிட்டி. உங்களுக்கு மனிதாவை மனதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் வந்து எனக்கு குஸ்கா வாங்கி கொடுக்குற காரணத்தினால உங்களோட மதுரை 360 சார்பாக உங்களோட மனிதாபிமானத்தை பாராட்டி ஸோ எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மதுரை 360 சார்பாக அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு பரிசு. அந்த பரிசு என்ன வந்து நீங்கள் ஒன்று பாருங்கள்.